ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறு தேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடியபோது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்ட காலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின் போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடுபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது.
எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.